ரம்யா கிருஷ்ணன் மேட்டர் நான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்ன அந்த ரோல் வந்து சரண்யா தான் நடிக்க இருந்தாங்க. சரண்யா வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த இது அவங்க வந்து ஹோம்லி ஸ்கிரிப்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் இருந்தது. பட் இருந்தாலும் பெரிய படம், கேப்டன் படம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் அவங்களால ஃபுல்லா கோஆப்ரேட் பண்ண முடியாம அவங்களே சொல்லிட்டாங்க, சார் என்னால் இது செய்ய முடியல சார் அப்படின்னு சொன்ன உடனே ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சு. ஷூட்டிங் பேக்கப் ஆகிட்டு எல்லாரும் சென்னை வந்துட்டோம். அப்படியே ஒரு 20 days ஷூட்டிங் நின்று போயிடுச்சு. என்ன பண்ணே தெரியல. உடனே நம்ம ஜிவி சார் தான் ராவுத்தர் சாருக்கு பெரிய அட்வைசர். நேராக ஜிவி ஃபிலிம்ஸ்க்கு போகிறோம். இப்ராஹிம் ராவுத்தர் சார் நானும் அங்கே போகிறோம். அங்கே வந்து ஜிவி சார் இருக்கார். ஜிவி சார் கூட அசோசியேட்டாக எம்ஜி சேகர் இருக்கார். விபி மணி அவரும் அங்கே ஆஃபீஸில் இருக்காங்க. எல்லாம் பேசி டிஸ்கஷன் பண்ணி யாரை போட்டால் பெட்டராக இருக்கும், ஷூட்டிங் முடிச்சாகணும், உடனே படம் ரிலீஸ் ஆகணும், 94th ஃபிலிம் இது, அட்லீஸ்ட் 95th ஃபிலிம் அது வரணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு ரம்யா கிருஷ்ணனை எல்லாரும் ஓகே பண்ணாங்க. அப்போ ரம்யா கிருஷ்ணன் இருக்கச்ச தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு நர்சா ரெட்டின்றாரு. அவரு என்ன சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் நீங்கள் அவங்க படம் ஓடணும் சார். அப்போ செல்மணி சொல்கிறார், இந்த படம் எப்படி ஓடுதுன்னு பாருங்க. அவரை கன்வீன்ஸ் பண்ணதுக்கே ரொம்ப பெருசாகி போச்சு. அப்புறம் அவர் கன்வீன்ஸ் பண்ணி ரம்யா கிருஷ்ணன், இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து இப்போ அவங்க சொல்றச்ச எனக்கு கேப்டன் எனக்கு 15 years நடிச்சது, எனக்கு 15 years தாங்கிச்சுன்றான்.